ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கணவன் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அந்த மனைவி செய்வாங்க. இப்படி இருக்கும்போது இவர் ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறாரு. அங்கே இருக்கும்போது தான் இவருக்கு நினைவு வருது, நாளைக்கு அம்மாவோட திதி, பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாரு. அந்த நிமிஷமே இதுக்கு நம்ம பொண்டாட்டி சம்மதிப்பாளா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலையோட நைட்டாக்குல கடையெல்லாம் மூடிட்டு வர்றாரு. வரும்போது ஆப்போசிட்ல இவரோட வாத்தியாரை சந்திக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, ஏப்பா முகமெல்லாம் ஒரே வாட்டமா கிடக்குன்னு. அப்ப இவர் இந்த மாதிரி சொல்றாரு. அவர் சொல்றாரு, கவலையே படாது, நாளைக்கு இந்த காரியத்தை உன் மனைவியை முன்னாடி நின்று செய்வா, நான் சொல்றதை அப்படியே போய் உன் மனைவி கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரகசியம் சொல்றாரு. அப்படியே காதுல வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து உங்க பொண்டாட்டி சொல்றாரு, அடியே நாளைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள், யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம 2 பேர் மாத்திரம் வடை பாயாசத்தோட சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, ஏனுங்க உங்களுக்கு என்ன கிறுக்குதுக பிடிச்சு போச்சா? அம்மாவுக்கு நினைவு நாள்னா பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடணும், அப்பதான் அம்மாவோட ஆத்மா